இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, வட அமெரிக்க தமிழ் கத்தோலிக்க சங்கங்களின் கூட்டமைப்பான ஃபெட்கானா வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று அன்னையாம் திரு அவை புதியதொரு திரு வழிபாட்டு ஆண்டினை துவங்கியிருக்கின்றது. திரு வருகை காலம் நம் ஒவ்வொருவரையும் இறைவனின் பால் அழைக்கின்றது. இது அருளின் காலம், தெய்வீக தருணம். இந்த திருவருகை காலம் 4 வாரங்களை உள்ளடக்கிய ஒரு உன்னதமான தருணம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மெழுகு திரியானது ஏற்றப்பட்டு ஒரு அன்பின் செய்தியை நம் ஒவ்வொருவருக்கும் தர இருக்கின்றது. பிரியமானவர்களே, இன்றைய நாளில் திரு வருகை காலத்தின் முதலாம் ஞாயிற்றுக்கிழமையில் நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். பிரியமானவர்களே, இன்று நாம் ஏற்றிருக்கின்ற மெழுகு திரியானது நம்பிக்கை, இறை நம்பிக்கையை குறிக்கின்றது. மேலும் வருகின்ற வாரங்களில் இறை அமைதி, இறை மகிழ்ச்சி, இறை அன்பு ஆகிய மெழுகு திரிகளை நாம் ஏற்றி பிறக்கிருக்கின்ற பாலன் இயேசுவின் வழியாக இந்த 4 பண்புகளையும் நாம் முழுமையாக பெறுவதற்காக நம்மையே நாம் தயாரித்து ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒரு உன்னதமான தருணமாக இந்த திருவருகை காலம் இருந்து வருகின்றது. பிரியமானவர்களே, ஒவ்வொரு ஆண்டும் நாம் கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு கிறிஸ்து பிறப்பு விழாவும் நமக்கு 2 முக்கியமான செய்திகளை தந்து கொண்டிருக்கின்றது. முதலாவதாக, 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் பிறந்த இறைமகன் இயேசு நமது உள்ளத்திலும் இல்லத்திலும் பிறக்க, அவரை வரவேற்க. இரண்டாவதாக, ஆண்டவரின் 2ஆம் வருகைக்காக நம்மையே நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ள விழித்திருந்து விழிப்பாயிருந்து ஆண்டவரின் வருகைக்காக சித்தமாக நாம் ரெடியாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த திருவருகை காலம் அமைந்து வருகின்றது. பிரியமானவர்களே, இன்றைய வாசகங்களுக்கு வருவோம். இன்றைய முதலாம் வாசகத்தில் யூதேயாவையும் எருசலேமையும் குறித்து ஆமோச்சின் மகன் ஏசாயா கண்ட காட்சியை சித்தரித்து காட்டப்படுகின்றது. மேலும் முடிவில்லா அமைதியை பெற நாம் ஆண்டவரின் ஒளியில் நடக்க நம்மை அழைக்கின்றார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்வில் நாம் முடிவில்லா அமைதியை, இல்ல அமைதி, உள்ள அமைதியை பெற நாம் ஒவ்வொரு நாளும் ஏங்குகின்றோம். இந்த முடிவில்லா அமைதியையும், இல்ல அமைதியும், உள்ள அமைதியையும் பிறக்க இருக்கின்ற பாலன் வழியாக நாம் பெற முடியும் என்பதை எசையா தனது காட்சியின் வழியாக என்பித்து படம் பிடித்து காட்டுகின்றார். பிரியமானவர்களே, இன்றைய 2ஆம் வாசகத்தில் இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை களைந்துவிட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய படை களங்களை அணிந்து கொள்ள நமக்கு அழைப்பு விடுக்கப்படுகின்றது. ஏனென்றால் இறுதி காலம் நெருங்கி வந்துவிட்டது. இறுதி காலம் நெருங்குகின்றது. எனவே தீய எண்ணங்கள், தீய சிந்தனைகள், தீய நாட்டங்கள் இவற்றை நாம் களைந்துவிட்டு இறைமகன் இயேசு கிறிஸ்துவை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். இறைமகன் இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்வதற்கு நாம் இறைவனின் அருளையும், இறைவனோடு இருந்து இறைவனை ஒவ்வொரு நாளும் இல்ல ஜெபத்தின் வழியாக, நம்முடைய தனி ஜெபத்தின் வழியாக, நாம் ஒவ்வொரு நாளும் நாம் பங்கு கொள்கின்ற திருப்பலின் வழியாக, நம்முடைய தனிப்பட்ட ஜெபங்கள், குடும்ப ஜெபங்கள் வழியாக இறைமகன் இயேசுவை நாம் முழுமையாக அணிந்தவர்களாக, அவரை நாம் பெற்றவர்களாக வாழ்வில் பயணிக்க முடியும். பிரியமானவர்களே, சிறப்பாக இன்றைய நற்செய்தி நமக்கு ஆண்டவரின் 2ஆம் வருகை குறித்து நமக்கு தெளிவாக எடுத்துக் கூறுகின்றது. மானிட மகனின் வருகையும் நாளும் தந்தையை தவிர வேற எவருக்கும் தெரியாது என்பதை நற்செய்தியாளர் நமக்கு தெளிவாக எடுத்துக் கூறுகின்றார். பிரியமானவர்களே, ஏனென்றால் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும், விழிப்பாக இருக்க வேண்டும். தந்தைக்கு மட்டும்தான் தெரியும் எப்பொழுது இறைமகன்
மீண்டும் வருவார் என்பதை தந்தை ஒருவர் மட்டும்தான் அறிந்திருக்கின்றார். தந்தையை தவிர வேறு எவருக்கும் தெரியாது. ஏன் மகனுக்கு கூட தெரியாது ஆண்டவரின் இரண்டாம் வருகை. ஆம் பிரியமானவர்களே, நாம் நினையாத நேரத்தில் ஆண்டவரின் இரண்டாம் வருகையானது இருக்கும். எனவே இந்த திருவருகை காலத்தில் நாம் இறைவனின் பிறப்பிற்காக நம்மை நாம் தயாரித்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் சிறப்பாக ஆண்டவரின் இரண்டாம் வருகைக்காகவும் நாம் ஆயத்தமாக சித்தமாக இருக்க வேண்டும் என்பதை மனதில் கொண்டு நாம் துவங்கியிருக்கின்ற இந்த திருவருகை காலம் இறைவனின் பால் நம்மையும் நம்முடைய குடும்பங்கள் நம்முடைய உற்றார் உறவினர்கள் அனைவரையும் இட்டுச் செல்லக்கூடிய மேலான அருளுதவியை தர வேண்டும் என்று தொடர்ந்து நாம் இந்த நாட்களில் இறைவனோடு இணைந்திருப்போம். ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, இந்த இனிய உன்னதமான வேளையில் உம்மை போற்றுகின்றோம், பொழிகின்றோம். சிறப்பாக தந்தையே, நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த உன்னதமான ஆண்டிற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த திருவருகை காலத்தில் நாங்கள் அனைவரும் இல்லமாக இணைந்து உம்மை நாடவும் தேடவும் உம் வழியாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனைத்தையும் நாம் முழுமையாக பெற முடியும் என்ற நம்பிக்கை, அமைதி, மகிழ்ச்சி, அன்பு இவற்றில் நாங்கள் வேரூன்றி பிறக்கிருக்கின்ற பாலன் வழியாக அனைத்தையும் நாம் பெற இருக்கின்ற அருள் உதவியை தர வேண்டும் என்று உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் ஒவ்வொருவரையும் இன்று போல் என்றும் வழிநடத்துவாராக. ஆமேன்.